ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஸ்ரீ மஞ்சு vlogs சார்பாக ஹாப்பி நவராத்திரி. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் இந்த வருஷம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேர் நான் வந்து நவராத்திரி சீரீஸ் ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணதில் அழகழகான கமெண்ட்ஸ், நிறைய விஷஸ், குடுடுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. கொஞ்சம் பேர் உங்களுக்காக சாமிக்கிட்ட வந்துட்டு பிரார்த்தனைலாம் பண்ண சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக யூஆர் ஆல்வேஸ் இன் ஆர் ப்ரேயர்ஸ். நீங்கள் என்ன மனசில் நினச்சிருந்தாலும், என்ன கஷ்டத்தை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்கனாலும் இந்த ப்ரேயர்ஸில் எல்லாமே சரியாயிரும். கண்டிப்பாகவே அடுத்த வருஷம் நீங்கள் நினச்சது எல்லாமே, இந்த வருஷம் நீங்கள் எது நினச்சி அழுது வேண்டுறீங்களோ அது எல்லாமே அடுத்த வருஷத்துக்குள்ளாடி கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் அந்த ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க. இந்த கொலு பொம்மையோட டீட்டெயில்ஸு, எங்கே வாங்கினீங்க, என்ன ப்ரைஸ், அது எல்லாத்தையுமே நான் எனக்கு எது ஞாபகம் இருக்குதோ அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடியே இது பெய்டு ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ நான் வாங்கின பொருளோட என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல அது எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாருக்காச்சும் அடுத்த வருஷம் நீங்கள் நவராத்திரிக்கு கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணான்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நவராத்திரிக்கு முந்தின நாள் அந்த அமாவாசை வந்தது இல்லையா, அன்றைக்கி தான் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கொலு பொம்மை எல்லாத்தையும் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி பேஸ்மெண்ட்டில் வச்சுருப்போம். ஸோ இன்றைக்கி அமாவாசையாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொலு எல்லாத்தையும் இன்றைக்கி வச்சிடணும். அதுக்காக எல்லா டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பொம்மைங்களையும் நல்லா நாங்கள் வந்து இந்த ஸ்டிரோஃபார்ம்ஸ் இருக்கும் பாருங்கள், அதில் நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தோம். அப்படி தான் நம்ம இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா வருஷங்கள் போக போக எல்லாமே வந்துட்டு ஒன்று கலர் எல்லாம் ஃபேடாக ஆரம்பிச்சிடும், அந்த பொம்மையோட டீட்டெயிலிங்கே மறைஞ்சு போயிடும். இது வந்து டெரக்கோட்டா பொம்மையாக இருந்தாலும் சரி, இல்லை மெஷ் பொம்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் வந்துட்டு சாதாரண அந்த மண் பொம்மை இருக்கும் இல்லையா, எந்த இதாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்போதுமே ஹை மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ இந்த பொம்மையோட டீட்டெயில்ஸ் சொல்லணுன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட் அபி இருக்கா இல்லையா, அவள் தான் எனக்கு இந்த கொலு பொம்மையோட கடை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணான். நானும் ரொம்ப வருஷமாக வந்து நிறைய இடத்துல விசாரித்து பார்த்தேன். இந்த கோயில் சைட்லலாம் வந்து ஸ்பாட்லேயே போட்டு ஸ்டால்ஸ் மாதிரியெல்லாம் போட்டு விற்பாங்க இல்லையா. எங்கள் அம்மா அப்பா திருநெல்வேலி போயிருந்தப்போ, இது நெல்லையப்பர் கோயிலுக்கு போனப்போ அங்கே ஒருத்தரோட கான்டாக்ட் கிடச்சி அவங்கள்ட்ட நான் பேசி பார்த்தேன். எல்லாருமே என்ன ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கரெக்டாக அந்த சீசன் டைமில் மட்டும்தான் அவங்க ஸ்டால் ஓப்பன் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்களோட வேர் ஹவுஸில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம ஆஃப் சீசனில் கேட்டோன்னா அதை கூட ஷிப் பண்ண மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக நவராத்திரிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 1.5 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கேளுங்க, அப்போ நாங்கள் வந்துட்டு ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்கங்கிறாங்க. ஆனால் பொருளும் வீடியோ காலில் அதெல்லாம் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா ரேண்டமாக ப்ரைஸ் சொன்னாங்க. இது வந்து ஒரு கடையில் இல்லைங்க, நிறைய கடையில் நான் கேட்டு பார்த்தேன். பட் நான் கேட்டதில் எனக்கு ப்ரைஸ் இருக்கட்டும், இல்லாட்டா வந்துட்டு அந்த பொம்மையோட குவாலிட்டியாக இருக்கட்டும், குயிக்காகவும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நம்ம என்ன பேசினாலும் வீடியோ காலில் வந்துட்டு இந்த பொம்மைங்கள்லாம் பார்க்கணுன்னாலும் எனக்கு இவங்கக்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ இந்த பொம்மைங்கள்லாம் நான் எங்கேருந்து வாங்கினேன்னா, ரெயின்போ ஆர்ட் கேலரி சென்னையிலேருந்து தான். ஸோ இது எப்படி எனக்கு ஷிப் பண்ணாங்க அப்படின்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி இவங்களோட அந்த பொம்மையோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இவங்கள்ட்ட வந்து டெரக்கோட்டா, மெஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு மண் பொம்மைங்க, இவங்க கடையும் வச்சுருக்குறாங்க. கடை வந்து எனக்கு கரெக்டாக அட்ரஸ் எங்கன்னு தெரியாது, பட் சென்னையில் தான். அந்த கடையில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த கடையை பார்த்து தான் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய பொம்மைலாம் வேண்டாம், அது மாதிரி ரொம்ப சின்னதும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பொம்மைங்க அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சைஸு, அதுக்கப்புறம் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் பொம்மை. இப்போ வந்து ஒரு லக்ஷ்மி நம்ம பார்த்தோன்னா, அஷ்டலக்ஷ்மி பார்க்குறப்போ 8 பேருமே வித்தியாசமாக இருக்கணும். ஒரே மாதிரி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அந்த டீட்டெயிலிங் எல்லாம் இவங்களோட கடையில் அந்த பொம்மைங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. சரி, எனக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஒரு 5 பொம்மையாக வாங்குறதுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் எனக்கு பார்க்குறப்போ போன வருஷம் வந்துட்டு ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. ஸோ நான் வந்து மொத்தமாக இந்த பொம்மைங்க எல்லா பொம்மைங்களுமே நான் அந்த அஷ்டலக்ஷ்மியை தவிர, அஷ்டலக்ஷ்மி வந்து நான் வந்து இங்கே நியூ ஜெர்சியில் ஓக்ட்ரி ரோடு, எடிசன் அப்படிங்கிற இடத்துல ஓக்ட்ரி ரோடுங்கிற கடையில் வந்து பூஜை கடையில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் கொலு வைக்கிறப்போ நான் வாங்கின முதல் கொலு பொம்மை வந்துட்டு இந்த அஷ்டலக்ஷ்மி. அந்த அஷ்டலக்ஷ்மியை தவிர்த்துட்டு மீதி எல்லா கொலு பொம்மைங்களும், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பிள்ளையார், அவரையும் தவிர்த்துட்டு எல்லா பொம்மையும் நான் இந்த ரெயின்போ ஆர்ட் கேலரியில் தான் வாங்கினேன்.
ஸோ ஃபஸ்ட்டு டைம் என்னோடய கொட்டேஷன் நான் எவ்வளோத்துக்கு வாங்கினேன்னா ஒரு 20,000 ருபீஸ்க்கு ஒரே ஷார்ட்டில் நான் வந்து வாங்கினேன். டவுட் தான், பொருள் எப்படி வரும், பேக்கேஜிங் எப்படி இருக்கும், அதெல்லாம் டவுட்டில் தான் நான் போட்டேன். பட் நான் அதுக்கு முன்னாடியே அந்த கடை ஓனர்கிட்ட நான் ரொம்ப டீட்டெயில்டாக டெய்லி அவங்க பேக் பண்ணி டெலிவர் பண்ணுற வரைக்குமே, பேக்கேஜில் இருந்துட்டு பேக் பண்ணுற வரைக்கும் பொம்மைங்க வந்துட்டு எப்படி சேஃபாக வரப்போகுது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் கேட்கலாம், இதை வந்து நீங்கள் டைரெக்டாக யூஎஸ்க்கு ஷிப் பண்ண வச்சிங்களான்னு. இல்லைங்க, எனக்கு வந்துட்டு யூஎஸ்க்கு ஷிப் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சேஃபாக ஒரு பொம்மை கூட உடையாமல் வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுப்பேன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ப்ரைஸ் எல்லாம் பார்க்குறப்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால எனக்கு ஏற்கனவே அந்த டைமில் எங்கள் அம்மா அப்பா வந்து பேக்கேஜ் அனுப்பணும்னு இருந்தாங்க, அனுப்புறதுக்கு பிளான்ல இருந்தாங்க. அவங்க இந்தியா வர்ற டைம் அது. ஸோ எப்படினாலும் எனக்கு அனுப்புவாங்க இல்லையா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒன்று பண்ணலாம், நம்ம வந்து சென்னை டு நாகர்கோயில் வந்துட்டு அவங்கள பேக் பண்ணி அனுப்ப வைக்கலாம். அங்கே இருந்துட்டு எனக்கு போடுற பேக்கேஜோடையே இதையும் சேர்த்து போட்டுருங்கன்னு. ஸோ அதனால் இவங்களும் அதே மாதிரி எனக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. சும்மா ஒரு டப்பாவில் பொம்மையை வச்சு அப்படிலாம் அனுப்பலைங்க. நல்லா உள்ளாடி அந்த வைக்கோல், தெர்மோகால் அதெல்லாம் வச்சு சென்னை டு நாகர்கோயில் வர்ற பொம்மை கூட அவ்வளவு ஹெவியாக இருந்தது. அண்ட் ஒரு பொம்மை கூட உடையலை. லைட்டாக வந்துட்டு நீங்கள் வந்து சிப்பிங்கே இல்லாமல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் வந்துட்டு பொம்மைகள் உடைய தான் செய்யும். ஆனால் அது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னு அதுவும் பொறுத்து தான் இருக்குது. பட் அதையும் மீறி ஒரு சில உடையிறதுல நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதை திருப்பி நம்ம ரீஃபிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ இதை வந்து நல்ல நீட்டாக நாகர்கோயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைமில் பேக்கேஜ் அனுப்பினவங்க வந்துட்டு கருடவேகா சர்வீஸ், நம்ம சேனலில் கூட நாகர்கோயிலில் கருடவேகா சர்வீஸ் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த அண்ணா நான் வந்து எப்படி எனக்கு அந்த பொம்மைங்க உடையாமல் இங்கே வரணும்னு கேட்டிருந்தேனோ அதே மாதிரி எனக்கு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பாக்ஸில் இது வந்துட்டு கண்ணாடி அதாச்சும் மண் பொருட்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருட்கள் அண்ட் ரொம்ப டெலிகேட்டான பொருளாக இருக்கிறதுனால அந்த சேஃப்டி மெஷர்ஸோடு அந்த பாக்ஸில் அட்டஸ்ட் பண்ணியெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா டிரான்சிட்டில் கூட அந்த பாக்ஸை வந்துட்டு சேஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பொருளும் நமக்கு உடையாமல் வரும். ஸோ அப்படி தான் எனக்கு வந்துட்டு இந்த கொலு பொம்மைங்க நான் இந்தியாவிலேருந்து சென்னை டு யூஎஸ்ஏ நியூ ஜெர்சிக்கு வந்தது. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும், ஸோ இத்தனை இடம் மாறி வந்திருக்கு, இத்தனை பொம்மைங்க உங்களுக்கு வர்றப்போ வந்து எதுவுமே டேமேஜ் இல்லாமல் வந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. ஒரு 4லேருந்து 6 பொம்மைங்க, இல்லை 5 to 6 பொம்மைங்க என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாலாம் உடையலை. இந்த குட்டி குட்டி பொம்மைங்களில் 1-2 பொம்மைங்களில் லைட்டாக தலை சிப்பாக இருந்தது. ஆனால் அது வந்து வேறு ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது, அந்த தலையை நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த பள்ளி கொண்டவருக்கு பின்னாடி வந்துட்டு அது மெஷ் பொம்மை தான் இல்லையா, பின்னாடி வந்துட்டு அப்படியே ஒரு போர்ஷன் இல்லாமல் இருந்தது. லைட்டாக அந்த துண்டு வந்துட்டு உள்ளாடி அந்த பேக்கேஜ்குள்ளாடியே இருந்தது. இந்த மாதிரி தான் உடஞ்சிருந்தது. அது எல்லாத்தையுமே ஸ்ரீதரே திருப்பி அவர் வந்து நல்ல நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணார். 1-2 இதில் டீட்டெயிலிங் போயிருந்தது. திருப்பி அவர் அதை உட்காந்துட்டு அந்த கண் வாயெல்லாம் திருப்பி எல்லாம் பெயிண்ட் பண்ணார். அண்ட் அவங்க சைடில் இருந்துட்டு என்ன மிஸ்ஸிங் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த கைலாயம் செட்டு வாங்கியிருந்தேன். அதில் இப்போ சிவன், பார்வதி, அப்புறம் வந்து முருகர், பிள்ளையார் அவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் எனக்கு வந்து அந்த சிவன் இல்லாமல் அனுப்புனாங்க. நான் திருப்பி அவங்கள்ட்ட கால் பண்ணி கூட உடனே நான் வீடியோ காலில் காமிச்சேன், இங்கே பாருங்கள் நீங்கள் அனுப்பின செட்டில் வீட்டில் கூட பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலை, ஆனால் அந்த பிள்ளையார் அந்த சிவன் மட்டும் இல்லாமல் இருக்குது. நான் வந்து திருப்பியும் ஒரு பேக்கேஜ் போடுவேன், போடுறப்போ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பணும் அப்படின்னு. அவங்களும் சரின்னாங்க. ஆனால் என்னோட தப்பு தான், நான் தான் திருப்பி ஃபாலோ பண்ணல, மறந்து போயிட்டேன். இந்த வருஷம் நான் திருப்பியும் பொம்மை ஆர்டர் பண்ணுறப்போ அவங்களுக்கு நான் கால் பண்ணேன், எனக்கு வந்து அந்த செட்டை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கன்னு. ஆனால் எனக்கு அவங்க வந்து சரின்னாங்க, பேக்கேஜோடய நான் போட்டு விட்டுருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மொமெண்ட்டில் இல்லைங்க அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, நீங்கள் வெப்சைட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டாங்க. எனக்கு அது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. எதுக்குன்னா அவங்க வந்து நாங்கள் மணி ரீஃபண்ட் பண்ணுறோம் அது கூட எனக்கு ஒன்றுமே சொல்லலை. சும்மா எங்களுக்கு வந்துட்டு அது அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த சிவன் வந்துட்டு பெரிய செட்லாம் இல்லைங்க, சின்ன சிவன் தான். ஆனாலுமே அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு விதம் இருக்குது. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்டாக ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி எனக்கு பொருள் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே இது நான் இந்தியா போயிட்டு அங்கேருந்து இந்த பொருளை சூஸ் பண்ணி ஏன் லக்கேஜில் போட்டு கொண்டு வந்தோன்னா இன்னும் சேஃபாக இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி டிரான்சிட்டில் ஒரு பேக்கேஜ் ஒருத்தங்களை நம்பி நம்ம வந்து அனுப்புகிறப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் மிஸ் ஆக தான் செய்யும். அது எனக்கு புரிஞ்சுதான் நான் திருப்பி அதை வந்துட்டு ஆர்கியூமெண்ட் லெவல் ஆஃப் டிஸ்கஷனுக்கு நான் எடுத்துகிட்டு போகல. இட்ஸ் ஓகே, நான் விட்டுட்டேன். இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கிடையாது. பட்
என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு என்ன தோணுச்சு அவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்குறப்போ எல்லாருக்கும் இருக்கிறது தான் இல்லையா. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதெல்லாம் காரணம் ஒன்று இருந்தாலுமே பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து இந்த பொம்மைங்களோட டீட்டெயிலிங், நம்ம வீட்டுக்கு நவராத்திரி அந்த கொலுவுக்கு வந்தவங்க எல்லாருமே சொன்னது அதுதான். பொம்மைங்களோட டீட்டெயிலிங், சின்ன சின்ன பொம்மைங்களோட அந்த பெரிய பொம்மைங்க மேலே இருக்கிறாங்க இல்லையா, பெருமாள் செட்டு, அதுக்கப்புறம் முருகர் செட்டு, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எங்கேயுமே இந்த அளவுக்கு வந்துட்டு முகம் லட்சணமாக நாங்கள் வந்து பொம்மை பார்க்கலன்னாங்க. நமக்கு அதை விட வேறு என்ன வேணும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக கூட இருந்தது அது பார்க்குறப்போ. ஸோ ப்ரைஸ் அதெல்லாம் நான் வாங்கின பொம்மை, அதாச்சும் 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணால் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணாதீங்க, ரொம்ப விலையும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த வருஷம் கூட நான் வந்து 2-3 கொலு பொம்மைகள் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வருஷமாக எனக்கு இந்தியாவிலேருந்து பேக்கேஜ் வரணும். இந்த டேரிஃப் காரணமாக என் பேக்கேஜ் வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு வரல. போட்டு இது வரைக்கும் வந்து 15 நாள் ஆச்சு. ஐ திங்க் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் பேக்கேஜ் என் கையில் வரும். வந்ததுக்கப்புறம் அந்த கொலு பொம்மைங்க என்னென்ன வந்தது அது கூட நான் ஷேர் பண்ணுறேன். சென்னையில் ரெயின்போ ஆர்ட் கேலரின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலேங்க வெப்சைட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே அதில் வந்துட்டு டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணிகிட்டே அவங்கள்ட்ட, இல்லைனா அவங்களோட வெப்சைட்டில் வீடியோ காலில் கூட நீங்கள் வந்து என்னென்ன பொம்மைங்க இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஸோ கொஷின் கேட்டவங்க எல்லாருக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நவராத்திரிக்கு கொலு வைக்க ஆரம்பித்தது வந்துட்டு இப்போ ஒரு லாஸ்ட் 3 வருஷமாக தான். பட் இதுக்கு முந்தின வருஷம்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மனை மட்டும் அலங்காரம் பண்ணி வைப்பேன். இப்போ நீங்கள் வரலட்சுமி நோம்புக்கு வந்து எல்லாரும் அம்மவாரும் அலங்காரம் பண்ணுவாங்களா, அதை நான் வந்து எனக்கு யாருமே சொல்லலை, திடீர்னு எனக்காகவே தோணுச்சு. நான் கல்யாணம் ஆகி வந்து டுகு குட்டு பிறந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் வைக்க ஆரம்பித்தேன். எனக்காக தோணுது தான். ஃபஸ்ட் இயரில் செகண்ட் இயரில் இருந்துட்டு ஸோ அம்மன் முகம் வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்மாவாருக்கும் சாரீ கட்டி விட்டேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்போவே யூடியூபெல்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அதில் வீடியோலாம் பார்த்து அம்மனை வந்துட்டு சாரீ கட்டி, அப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிடுவேன். ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுவோம், தாம்பூலம் கொடுப்போம். ஆனால் எனக்கும் ஸ்ரீதருக்கும் வந்து ஒரு பெரிய ட்ரீம் மாதிரியே இது. நம்ம எப்போ ஒரு சொந்த வீடு வாங்குகிறோமோ அப்பத்துலேருந்து நம்ம நவராத்திரிக்கு பொம்மையெல்லாம் வாங்கி கொலுவெல்லாம் நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த அம்மவாரும் நம்ம வீட்டில் வந்து நம்ம உட்கார வைப்போம். 9 நாட்கள் கொலு இருக்கிற மாதிரி இவங்களும் இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சிருந்தோம். அதுதான் எங்களோட பெரிய ட்ரீம் கூட. ஸோ இந்த கொலு கூட இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் நாங்கள் வந்து வச்சிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கும் கொலு வச்சு முடிக்கிறதுக்கே நைட் 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அம்மனை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த தடவை அம்மனுக்கு நல்ல ஒரு எல்லோ கலர் சாரீ. ஸோ வருஷம் நான் வந்து அம்மனுக்கு புது சாரீ தான் நான் கட்டிட்டு அந்த சாரியை அடுத்த வருஷம் நானே யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஒரு வருஷம் கட்டுறப்பவும் என்னமாச்சிருக்கும். ஒன்று சாரீ இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் இல்லைங்க. ஸோ எவ்வளவு டைம் எடுத்து பண்ணாலும் ஏதாச்சும் 1-2 குறைகள் இருக்க தான் செய்யும். பட் எல்லாம் முடித்து அம்மனை பார்க்குறப்போ அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளாடி யாரோ என் கூட ஏதோ பேசுகிற மாதிரி, என் கூடயே யாரோ ட்ராவல் பண்ணுற மாதிரி எனக்கு தோணும். அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியலை. பட் த நெக்ஸ்ட் 9 days வந்து இருக்கிறாங்க, யாரோ வீட்டில் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு திருப்தி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும். இன்றைக்கும் எனக்கு அந்த மாதிரி இந்த அம்மவாரு அலங்காரம் பண்ணுறப்போ நான் தனியாக இருந்து நான் பண்ணணும், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து 1 or 2 ஹவர்ஸில் முடிக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணி ஆயிரும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பொறுமையாக தான் எடுத்து பண்ணுவேன். ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது பார்ப்பேன். என்னோடய வீடியோவே சாரீ ட்ரேப்பிங் நான் தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதையே நான் திருப்பி பார்ப்பேன், ஏதாச்சும் மறந்துட்டேன்னு பார்ப்பேன். சில டைம் நமக்கு தூக்க கலக்கத்தில் என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாது இல்லையா, அதனால் அதெல்லாம் பார்த்து தான் நான் செட் பண்ணுவேன். அண்ட் ஜுவல்லரிஸ் கூட நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி நான் ஜுவல்லரிஸ் வந்துட்டு மாற்றிட்டே இருப்பேன். போன வருஷம்லாம் இந்தியாவில் வந்துட்டு செட்டாக நான் வாங்கினேன். இந்த வருஷமும் நான் வாங்கியிருந்தேன், பட் பேக்கேஜ் இன்னும் வராததுனால அந்த ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி உள்ளது தான் கொஞ்சம் அதில் கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருந்தேன்.
கொஞ்சம் பேர் கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, ஒரே முகத்தை வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து ரிப்பீட் பண்ணலாமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான முகம்னாலும் சரி, வெண்கலமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா மண் முகமாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளி முகமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதுனாலும் அம்மா வர ஏற்றுப்பாங்க. ஸோ அதே முகத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் கொஞ்சம் பேர் வந்து பழைய சாரீஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. ஃபஸ்ட்டு தடவை நான் அம்மவாரோட ட்ரேப் பண்ணுறப்போ என்கிட்ட என்னோடய பட்டு சாரீ நான் உடுத்தியிருந்தேன். அப்போவுமே நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து, இல்லைங்க நம்ம வீட்டில் நம்ம உபயோகப்படுத்தின பொருள் அதாச்சும் சாரியை வந்து நம்ம கட்டக்கூடாது, எப்போதுமே ஏதாச்சும் ஒரு புது பட்டு சாரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு புது சாரியோ வச்சு தான் அம்மன் அலங்காரம் பண்ணணுன்னாங்க. அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லா வருஷமும் நான் வந்து ஒரு புது சாரி, நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுக்கணும்லாம் கிடையாதுங்க. கம்மியான விலையில் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு பட்டு சாரி அதை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அண்ட் இன்னொன்று கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து நீங்கள் கலசம்லாம் வச்சுட்டு தேங்காயெல்லாம் 9 நாள் வைப்பீங்களா, அப்போ அந்த 9ஆவது நாள் எடுக்கிறப்ப தேங்காய் கெட்டு போயிருமான்னு கேட்டிங்க. டெஃபினட்டாக கெட்டு போயிடும். நான் வந்து நிறைய தடவை தேங்காயெல்லாம் வச்சுருக்கிறேன். வச்சதுக்கப்புறம் வந்துட்டு 10ஆவது நாள் எடுக்கிறப்போ அந்த கெட்டு அழுகி போயிடும். அது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து அது மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா, தேங்காவே வைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற அந்த டாலர் ஸ்டோரில் வந்து பூல் நூடுல்ஸ் கிடைக்கும். ஸ்விம்மிங் பூலில் குழந்தைங்களுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஒரு ஸ்டிரோஃபார்ம் பூல் செட்டை. ஸோ அது நான் வாங்கி பின்னாடி தலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக, ஸ்டடியாக நிற்கிறதுக்காக அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். 9 நாளும் அதான் இருப்பாங்க. ஆனால் வேணும்னா நீங்கள் தேங்காய், நான் எங்கள் முறைப்படி கண்டிப்பாக தேங்காய் வைக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சும்மா ஒரு தேங்காவை கடைசி 9ஆவது நாள் நீங்கள் வாங்கி உடச்சி வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இது ஒருத்தங்க கேட்ட கொஷின். இதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஷின் நவராத்திரி சம்மந்தப்பட்டது இருந்ததுன்னா டெஃபினட்டாக கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சது நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதோடு இந்த வீடியோ நான் ரேப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் டே 1 இருந்துட்டு நம்ம டே 10 வரைக்கும் நம்ம வீட்டில் நவராத்திரி அலங்காரம் என்னென்ன பண்ணணும் அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு குட்டி வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care. Bye-bye. Stay safe.